Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரிவிஷன் குயிஸ் எப்பத்துல இருந்துனா 27th ஜூலைல இருந்து 14th ஆகஸ்ட் வரைக்கும் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் क्वेश्चन எடுத்துர்க்கேன். சோ அத தான் நம்ம இப்ப ரிவைஸ் பண்ண போறோம். First question, who represented India at the 6th BRICS Environment Ministers meeting? இப்போ ஆறாவது பிரிக்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்துச்சு. அதில் வந்து இந்தியா சார்பாக யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் மினிஸ்ட்ரி ஹேஸ் லான்ச்ட் அ மொபைல் ஆப் கால்டு மௌசம்? மௌசம்ங்கிற மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணது யாருன்னா எர்த் சயின்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் யாருன்னா டாக்டர் ஹர்ஷவர்தன் அவர்கள் தான். ஸோ அவங்க தான் ஹெல்த் மினிஸ்டரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் இஸ் த வேர்ல்டு ஹெப்படைட்டிஸ் டே அப்சர்வ்டு? எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா ஜூலை 28th. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் அஸ்யூம்டு சார்ஜ் ஆஸ் த கமாண்டன்ட் இந்தியன் நேவல் அகாடமி INA ஆன் ஜூலை 27th, 2020. ஜூலை 27th அப்போ நம்ம இந்தியன் நேவல் அகாடமியோட கமாண்டண்டாக யார் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா வைஸ் அட்மிரல் MA ஹம்பிகோலி. ஆப்ஷன் சி அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா எக்ஸ்டெண்டட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆன்டி டியூபர்குலோசிஸ் மெடிசின் டு டேஸ்? இந்தியா வந்துட்டு மெடிக்கல் ஹெல்ப் வந்து ஆன்டி டியூபர்குலோசிஸ்க்காக எந்த கண்ட்ரிக்கு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆன்சர் வந்துட்டு நார்த் கொரியா. ஸோ நார்த் கொரியாவோட பிரசிடெண்ட் யாருன்னா கிம் ஜோங் உன். கேபிட்டல் என்னன்னா யாங்யாங். அதோட கரன்சி வந்துட்டு நார்த் கொரியன் ஓன். நெக்ஸ்ட் நியூஸ், CRPF பர்சனல் செலிப்ரேட்ஸ் இட்ஸ் டேஸ் ரைசிங் டே ஆஃப் தி paramilitary force in the year 2020. ஆன்சர் வந்துட்டு 78. ஸோ 78வது ரைசிங் டே தான் இப்போ வந்து அவங்க வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஒர்த் ஆஃப் ஆன்டி டியூபர்குலோசிஸ் மெடிசின் விச் வாஸ் டு நார்த் கொரியா ஆஸ் பெர் அ ரெக்வஸ்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்? நார்த் கொரியாவுக்கு வந்துட்டு டியூபர்குலோசிஸ்க்காக ஆன்டி டியூபர்குலோசிஸ்க்காக இந்தியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா $1 million அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வைஸ் அட்மிரல் MA ஹம்பிகோலி ரீப்ளேஸ்ட் டேஸ் அஸ் த கமாண்டன்ட் இந்தியன் நேவல் அகாடமி? நம்ம இப்போ பார்த்தோம்ல வைஸ் அட்மிரல் ஹம்பிகோலியை தான் இந்தியன் நேவல் அகாடமிக்கு வந்து கமாண்டண்டாக போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ யாருக்கு பதிலாக இவரை போட்டிருக்காங்கன்னா வைஸ் அட்மிரல் தினேஷ் K. திரிபாதி அவருக்கு பதிலாக தான் இப்போ இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who inaugurated high throughput COVID-19 testing facilities to ramp up testing capacity in the country? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. COVID-19னால நிறைய பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் அக்ரீடு டு எ USD 400 million currency swap facility for which country? ஆன்சர் வந்துட்டு ஸ்ரீலங்கா. நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்காவோட தான் 400 million currency swap அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்காவோட பிரசிடெண்ட் யாருன்னா கோட்டபயா ராஜபக்ஷே. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு மஹிந்தா ராஜபக்ஷே. அவங்களோட கரன்சி வந்து ருப்பி தான். நெக்ஸ்ட் நியூஸ், which launched Dare to Dream 2.0 contest for innovators and startups? இந்த Dare to Dream அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்டை வந்துட்டு யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா DRDO தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு யாரோட நினைவாக லான்ச் பண்ணாங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரசிடெண்ட் APJ அப்துல் கலாமோட நினைவாக தான் இந்த Dare to Dream அப்படின்ற ஒரு கான்டெஸ்ட்டை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ DRDOவோட சேர்மன் யாருன்னா சதீஷ் ரெட்டி. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹெப்படைட்டிஸ் இஸ் அ டேஸ் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்? ஹெப்படைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்துட்டு எதை வந்துட்டு பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம பாடி பார்ட்ஸில். ஆன்சர் வந்துட்டு லிவர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டிசைன்ட் அண்ட் டெவலப்ட் மொபைல் ஆப் மௌசம்?
மௌசம் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப்பை வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ஆப்பை வந்து யாரெல்லாம் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் தி செமி ஏர் ட்ராஃபிக்ஸ், அப்புறம் வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி, அப்புறம் வந்து இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆல் த அபோவ். இவங்க 3 பேரும் ஜாயின் பண்ணி தான் இந்த ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ லான்ச்டு த மொபைல் ஆப் மௌசம்? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் ரயில்வேஸ் டேஸ் லான்ச்டு கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டு ஆன் ரூபே பிளாட்ஃபார்ம். இந்தியன் ரயில்வே வந்துட்டு கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டை வந்துட்டு லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. அந்த கிரெடிட் கார்டை வந்து எந்த பேங்க் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் யாருன்னா பியூஷ் கோயல், அவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அட்டெண்ட் டேஸ் annual meeting of board of governors of AIIB. ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கோட கவர்னர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அதில் இந்தியா சார்பாக நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து எத்தனாவது மீட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5th annual மீட்டிங். ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் AIIB லொக்கேட்டட்? ஸோ ஏஐஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து சைனாவில் உள்ள பெய்ஜிங்கில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கேபினெட் அப்ரூவ்டு நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டேஸ். இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு எஜுகேஷன் பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணாங்களா. ஸோ அது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 2020க்கான எஜுகேஷன் பாலிசி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Next question, which country is expected to assume the BRICS presidency in 2021? இப்போ வந்துட்டு 2020 வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ்க்கான மாநாடு நடந்துச்சு. ஸோ வந்து 2021 வந்து அதில் எங்கே நடக்கும், அதுக்கு வந்து யார் வந்துட்டு தலைமை தாங்குவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி இந்தியா. Next question, which country holds the BRICS presidency in 2020? இப்போ நடந்துச்சுன்னு சொன்னால பிரிக்ஸ் மாநாடு. ஸோ அதில் வந்து யார் தலைமை தாங்கினாங்கன்னா ரஷ்யா தான் தலைமை தாங்கினாங்க. ஸோ ரஷ்யாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னா விளாதிமிர் புதின். கரன்சி என்னன்னா ரஷ்யன் ரூபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரகாஷ் ஜவ்டேக்கர் ரெப்ரசன்டட் இந்தியா அட் தி டேஸ் பிரிக்ஸ் என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். இப்போ வந்துட்டு என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் நடந்துச்சுன்னு பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து இந்தியா சார்பாக நம்மளோட என்விரான்மெண்ட் மினிஸ்டர் வந்து பிரகாஷ் ஜவ்டேக்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அது வந்து எத்தனாவது மீட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 6th மீட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் அகோலா லொக்கேட்டட்? அகோலா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிளேஸில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபாரத் ஏர் ஃபைபர் சர்வீசஸ் வந்துட்டு ரீசெண்டாக அந்த நெட்வொர்க்கான கனெக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ஆன்லைன் எஜுகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த பாரத் ஏர் ஃபைபர் சர்வீசஸை வந்துட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. Next question, who inaugurated the Bharat Air Fiber High Speed Broadband Services at Akola? இப்போ தானே பார்த்தோம் மகாராஷ்டிராவில் இருக்கிற அகோலா அப்படின்ற பிளேஸில் வந்துட்டு பாரத் ஏர் ஃபைபர் சர்வீசஸ் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த கனெக்ஷனை வந்துட்டு யார் தொடங்கி வச்சாங்க அப்படின்னா அங்கே உள்ள டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர் யாருன்னா சஞ்சய் தோத்தர், அவர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சார். ஸோ மகாராஷ்டிராவோட கேபிட்டல் என்னென்னா மும்பை. சிஎம் யாருன்னா உத்தவ் தக்கரே. கவர்னர் வந்து பகத்சிங் கோஷ்யாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எஸ்பிஐ கார்டு? எஸ்பிஐ கார்டோட எம்டி அண்ட் சிஇஓவாக நியூவாக ஒருத்தங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா அஸ்வினி குமார் திவாரி.
So answer is option D. Next question, who is the Union Minister of Youth Affairs and Sports? So Minister of Youth Affairs and Sports யாருன்னா option D, கிரண் ரிஜிஜு அவர்கள் தான். Next question, who chaired the first General Council meeting of the Khelo India scheme? கேலோ இந்தியா ஸ்கீமுக்கான மீட்டிங் இப்போ நடந்துச்சு. அதில் வந்து யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இது கேம்ஸ் தானே, ஸோ நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, கிரண் ரிஜிஜு அவர்கள். ஸோ அமித்ஷா யாருன்னா நம்மளோட ஹோம் மினிஸ்டர், நரேந்திர மோடி வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னா வெங்கையா நாயுடு. Next news, Ibrahim Al-Ghazi, who passed away recently, is associated with DAS. இப்ராஹிம் அல்காசி வந்துட்டு ரீசெண்டாக இறந்து போனார். ஸோ அவர் வந்து எந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்புடையவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இவர் வந்து ரொம்ப நாளாக ட்ராமா ஸ்கூலில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் வந்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நெக்ஸ்ட் நியூ சிஇஓ ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க்? ஹெச்டிஎஃப்சி பேங்கோட நெக்ஸ்ட்டு சிஇஓவாக யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உதய் கோட்டக். ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, அதான் கரெக்ட். நெக்ஸ்ட் நியூஸ், ஹூ லான்ச்டு தி ஃபஸ்ட் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே? நேஷ்னல் ஹேண்ட்லூம் டேனா என்னென்னா இந்த நெசவாளர்கள் இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கான ஒரு தினம் தான். ஸோ அந்த தினத்தை வந்து யார் ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா எக்ஸ்டென்ஸ் லைன் ஆஃப் கிரெடிட் ஒர்த் $8 million டு டேஸ் டு எக்ஸ்பேண்ட் த ஃபிஷிங் ஃபெசிலிட்டிஸ். இந்தியா வந்துட்டு $18 million வந்துட்டு யாருக்கு, எந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு அவங்களுடைய ஃபிஷ்ஷிங் ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் கண்ட்ரியில் தான் ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியா வந்துட்டு $18 million வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் த ஃபஸ்ட் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே அப்சர்வ்டு? ஸோ இந்த ஹேண்ட்லூம் டேயை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2015 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஆஃப் 2020 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள்? மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியினருக்கான தினம் தான் இந்த வேர்ல்ட்ஸ் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் டே. ஸோ இந்த டேக்கான தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த 2020. ஸோ ஆன்சர் வந்துட்டு என்னென்னா ஆப்ஷன் பி, COVID-19 அண்ட் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் ரெசிலன்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி? யூபிஎஸ்சியோட சேர்மனாக வந்துட்டு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, ப்ரொஃபஸர் டாக்டர் பிரதீப் குமார் ஜோஷி அவர்கள். இதுக்கு முன்னாடி யார் வந்துட்டு சேர்மனாக இருந்தாங்கன்னா ஸ்ரீ அரவிந்த் சக்சேனா அவர்கள் தான் சேர்மனாக இருந்தாங்க. Next question, Quit India movement was launched at the dash session of the All India Congress Committee. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, பாம்பே. பாம்பேயில் நடந்த காங்கிரஸ் கமிட்டியில் தான் நம்ம மகாத்மா காந்தி வந்து இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணி வச்சாங்க. அது எப்போனா August 8, 1942. ஸோ இந்த August 8 அன்னைக்கு தான் நம்ம குவிட் இண்டியா மூமெண்ட்டோட 78th ஆனிவர்சரியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. வென் இஸ் த குவிட் இண்டியா டே அப்சர்வ்டு? குவிட் இண்டியா டே அப்படின்னு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அது என்னைக்குன்னா August 9 அன்னைக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லான்ச்டு சப்மெரின் கேபிள்ஸ் கனெக்டிவிட்டி டு டேஸ்? நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சப்மெரின் கேபிள்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்கள. ஸோ அது வந்து எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரினா எந்த பிளேஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுக்கு தான் அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு எலிஃபண்ட் டே அப்சர்வ்டு? எலிஃபண்ட் டே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் எப்போ வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா
2012 அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when is the இன்டர்நேஷ்னல் யூத் டே அப்சர்வ்டு? இன்டர்நேஷ்னல் யூத் டே வந்துட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அது எப்போனா ஆகஸ்ட் 12 அன்னைக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் லான்ச்டு இந்திரா வேன் மித்தன் யோஜனா? இந்திரா வேன் மித்தன் யோஜனா வந்துட்டு எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்திரா வேன் மித்தன் யோஜனா வந்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணி வச்சாங்க. எதுக்காக லான்ச் பண்ணி வச்சாங்கன்னா, அங்கே உள்ள பழங்குடியினர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்துட்டு முன்னேற்றுவதற்காக லான்ச் பண்ணி வச்சாங்க. ஸோ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சத்தீஸ்கர் யாருன்னா பூபேஷ் பகல், கவர்னர் வந்துட்டு அனுஷியா உக்கி, கேபிட்டல் ஆஃப் சத்தீஸ்கர் என்னென்னா ராய்ப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அலாங் வித் டேஸ் ஹாஸ் launched student entrepreneurship program 2.0 for young innovators of Atal Tinkering Labs. ஸ்டூடெண்ட்ஸுக்கான என்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து அட்டல் இன்னோவேஷன் மிஷனும் ஒரு குரூப்பும் சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி டெல் டெக்னாலஜிஸ் அதான் கரெக்ட் ஆன்சர். Next question, the African elephant is currently listed as dash spices under the IUCN Red List of Threatened Spices. IUCN அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். அவங்க வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம எலிஃபண்ட் வந்துட்டு லிஸ்ட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் உள்ள எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே யாராவது அவங்கள எலிஃபெண்ட்டை வந்துட்டு தாக்குறதுனால தான் அவங்களோட இனம் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வல்னரபிள் அதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when was the இன்டர்நேஷ்னல் யூத் டே அப்சர்வ்டு ஃபார் த ஃபஸ்ட் டைம்? இன்டர்நேஷ்னல் யூத் டே வந்துட்டு ஃபஸ்ட்டாக எப்போத்துலேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 2000 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்டர்நேஷ்னல் யூத் டே எப்படின்னா ஆகஸ்ட் 12 அன்னைக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கனெக்டிங் கம்யூனிகேட்டிங் சேஞ்சிங் புக் டாக்ஸ் அபவுட் டேஸ் 3 years இன் ஆஃபீஸ். கனெக்டிங் கம்யூனிகேட்டிங் சேஞ்சிங் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த புக் வந்துட்டு யாருடைய 3 years எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்கள். ஸோ அவர்களுடைய 3 years ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த புக் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஹூ ரிலீஸ் த புக் கனெக்டிங் கம்யூனிகேட்டிங் அண்ட் சேஞ்சிங்? இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்களை பற்றி எழுதின புக்கு தான் இந்த புக்கு. ஸோ இந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி பிரகாஷ் ஜவ்டேகர், நம்மளுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டர். இவர் தான் வந்து இந்த புக்கை வந்து லான்ச் பண்ணார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஃபார் த 2020 இன்டர்நேஷ்னல் யூத் டே? ஸோ நம்ம யூத் டே வந்துட்டு ஆகஸ்ட் 12 செலிப்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த 2020 இன்டர்நேஷ்னல் யூத் டேக்கான தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தீம் என்னென்னா ஆப்ஷன் பி யூத் என்கேஜ்மெண்ட் ஃபார் குளோபல் ஆக்ஷன் அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when is the வேர்ல்டு ட்ரைபல் டே அப்சர்வ்டு? பழங்குடியின மக்களுக்கான ஒரு தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து என்னைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 9th. ஸோ அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when is the வேர்ல்டு எலிஃபண்ட் டே அப்சர்வ்டு? இப்போ நம்ம பார்த்தோம்ல எலிஃபண்ட் டே எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க, ஆகஸ்ட் 12 தான் அதுவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ லான்ச்டு த டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானஸ்ட்? இந்த இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். டேக்ஸ் வந்துட்டு கரெக்டாக கெட்டுறாங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணுற விதமாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து டிரான்ஸ்பரண்ட் டாக்ஸேஷன் ஹானரிங் த ஹானருங்கிறத வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரேல் அண்ட் டேஸ் ஜாயிண்ட்லி டெஸ்டட் ஏரோ 3 சக்ஸஸ்ஃபுல்லி இன் 2019. 2019 வந்து இஸ்ரேல் வந்துட்டு ஏரோ 3ங்கிறத வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு ஏரோ 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் கூட சேர்ந்துன்னா
யூஎஸோட சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2019லையுமே அவங்க வந்து யூஎஸோட சேர்ந்து தான் அந்த யாரோ 3ங்கிற மிசைலை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி யூஎஸ்ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் அஃபிஷியல்ஸ் டு ஸ்டார்ட் பிகினர் லெவல் கோர்ஸ் இன் ஃப்ரெஞ்ச். ஆன்சர் என்னென்னா லோக்சபா அஃபிஷியல்ஸ். ஆப்ஷன் பி அதான் கரெக்ட் ஆன்சர். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோக்சபாவில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி கண்டக்டட் அ ஃப்ளைட் டெஸ்ட் ஆஃப் ஏரோ 2 இன்டர்செப்டார். இப்போ தான் பார்த்தோம், இஸ்ரேல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏரோ 2 மிசைலை வந்துட்டு யார் லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இஸ்ரேல் தான். யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்கன்னா யூஎஸ் கண்ட்ரியோடு சேர்ந்து தான் லான்ச் பண்ணாங்க. 2019 வந்து அவங்க ஏரோ 3 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. How much did the state government allocate for the Oronodai scheme? அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஒரநடை ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காகனா அஸ்ஸாமில் உள்ள இந்த ஊனமுற்றோர்கள் அன்று விதவைகள் ஆதரவற்ற பெண்களுடைய ஃபைனான்ஷியலாக அவங்கள வந்துட்டு கொஞ்சம் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னா 280 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் த ஹால் ஐஐஎஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் லொக்கேட்டட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அந்த சென்டரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கர்நாடகோட சிஎம் யாருன்னா எடியூரப்பா, கவர்னர் வந்துட்டு வாஜ்பாய் வாலா, கர்நாடகோட கேபிட்டல் வந்துட்டு பெங்களூர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், under the Oronodai scheme, dash per month each will be provided to 17 lakh poor families. நம்ம பார்த்தோம்ல, இப்போ தான் பார்த்தோம். அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்துட்டு அங்கே உள்ள பெண்களுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரநடை ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்காக 280 கோடி செலவு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம்ல. ஸோ அது வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னா 830 ரூபா கொடுக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஃபென்ஸ் மினிஸ்டர் இனாகுரேட்டட் டேஸ் ஐஐஎஸ்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர். இப்போ தான் பார்த்தோம். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வந்துட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்டரை வந்து யார் தொடங்கி வச்சாங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஹால் அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் லான்ச்டு த ஒரநடை ஸ்கீம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அஸ்ஸாம் கவர்மெண்ட் தான். ஸோ அஸ்ஸாம் ஸ்டேட். ஆப்ஷன் டி அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இன் இந்தியா. நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா சுப்பிரமணியன் ஜெய்சங்கர் அவர்கள் தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ் எஸ்டாப்ளிஷ்ட். ஆயுஷ்ங்கிற மினிஸ்ட்ரி வந்து எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 2014 அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்மளோட ஆயுஷ் மினிஸ்டர் யார்? ஸ்ரீபட் நாயக் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா. ஆன்டிகுவா அண்ட் பார்புடான்றது வந்து ஒரு ஐலாண்டு. அதோட கேபிட்டல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட கேபிட்டல் என்னென்னா செயின்ட் ஜான்ஸ். ஆப்ஷன் டி அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். Next question, India has extended dash assistance to Antigua Barbuda to tackle avoid COVID-19 pandemic. COVID-19 வைரஸ் பாதிப்புலேருந்து அவங்க வந்துட்டு வெளிவரணுன்றதுக்காக அவங்கள ஃபைனான்ஷியலாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. மெடிக்கல் ஹெல்ப்பு அது வந்து எவ்வளோ வேல்யூபிள் ஆனதுன்னா $1 million அளவுக்கான ஹெல்ப் வந்து பண்ணியிருந்தாங்க. Next question, India has announced dash assistance for an 13 August 2020 for greater mail connectivity project. ஸோ மெயில் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்னா என்னென்னா மால்தீவ்ஸில் உள்ள மால்தீவ்ஸில் உள்ள பக்கத்தில் ஒரு 3 சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் மால்தீவ்ஸோட கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ அதுக்காக இந்தியா வந்துட்டு $500 million அளவுக்கான ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி $500 million அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸுக்கு தான் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தோம்ல,
ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்கள ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. லைன் ஆஃப் கிரெடிட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, $18 million. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எ மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ராக்ட் விச் நேஷன்ஸ் கேபிட்டல் சிட்டி ஆன் August 4, 2020. August 4, 2020 வந்துட்டு ஒரு சிட்டியோட கேபிட்டல், ஒரு கண்ட்ரியோட கேபிட்டலில் வந்து மேஜராக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அது வந்து எந்த சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்துட்டு லெபனான். எதனால் நடந்துச்சுன்னா, அம்மோனியம் நைட்ரேட் வந்துட்டு அவங்க அங்கே சேவ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஒரு குடோனில். ஸோ அது வெடித்ததுனால தான் இவ்வளோ பெரிய மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த லெபனானோட ப்ரைம் மினிஸ்டர் கூட ரீசெண்டாக வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஸோ லெபனானோட ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னா ஹசன் தயாப் அப்படின்றவர் தான். அவர் வந்து ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இந்த மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் வந்து லெபனானோட கேபிட்டல் பெய்ரூட்டில் தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த நியூ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட நியூ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரீஷ் சந்திர முர்மு. ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்ட் ஆன்சர். இவர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன தான் இருந்தார்னா, நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லூட்டினன்ட் கவர்னராக இருந்தார். ஸோ இவரை இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இவரை நியூ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக மாற்றியிருக்காங்க. ஸோ அதனால தான் மனோஜ் சின்ஹாவை வந்து இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு லூட்டினன்ட் கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மனோஜ் சின்ஹா ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ லூட்டினன்ட் கவர்னர் ஆஃப் விச் யூனியன் டெரிட்டரி? இப்போ தான் பார்த்தோம், மனோஜ் சின்ஹா வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தான் லூட்டினன்ட் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீஷ் சந்திர முர்மு தான் இதுக்கு முன்னாடி அங்கே லூட்டினன்ட் கவர்னராக இருந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், when was the 75th anniversary of the Hiroshima atomic bomb attack observed? ஆப்ஷன் டி August 6th அதான் கரெக்ட் ஆன்சர். August 6th அன்னைக்கு தான் 75th anniversary ஆஃப் ஹிரோஷிமா அட்டாமிக் பாம் அட்டாக் வந்துட்டு அப்சர்வ் பண்ணோம். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ ஹிரோஷிமா அண்ட் நாகசாகியில் வந்துட்டு குண்டு போட்டாங்கல்ல. ஸோ அதனுடைய நினைவாக தான் இந்த தினத்தை வந்து அனுசரிக்காங்க. August 6th அப்போ 1948 செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் டெய்லி போடுற கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.